ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லிஸ்டா. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷின்சானில் இருக்கிற ஒரு கோஸ்ட் எபிசோட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மேலும் நம்ம சேனலில் வந்து இவன் வந்து ஷின்சான் அண்ட் டோரிமான் பற்றினா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் தான் வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் லிட்டில் ஸ்டார். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஏதோ ஒரு டிக்கெட் வந்து பறந்துக்கிட்டு இருக்கும். அதை நம்ம கஸ்தாமாவும் போச்சானும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் நம்ம ஷின்சான் வந்து அதை கையில் பிடிச்சி இதை வந்து விளாட்லாமா அப்படின்னு வந்து கேட்பான். சரி, யாரெல்லாம் விளாட வரீங்க, கை தூக்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போது எல்லார் நேமும் வந்து எழுதி விட்ருவான் அந்த டிக்கெட்டில். கசமா வரலனா கூட வந்து அவனோட நேமை வந்து எழுதி விட்ருவான். இப்போ அந்த டிக்கெட்டில் வந்து அந்த 5 பேரோட நேம் வந்து எழுதி வச்சுருக்கான் நம்ம ஷின்சான் வந்து. நம்ம கசாமாவும் நீ என்னப்பா இன்னும் குழந்தைத்தனமாக இருக்க அப்படின்னு வந்து கலாய்க்கிறான் ஷின்சானை. இதெல்லாம் ஒன்றும் ஆகுதுப்பா அப்படின்னு நம்ம கசாமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ கசாமா, ஷின்சான், நேனி, போச்சன், அப்புறம் வந்து இவங்களோட நேம் மசாவ், இவங்களோட நேம்லாம் வந்து எழுதி வச்சுருக்கான் நம்ம ஷின்சானு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நேனி வந்து வருவா. வரும்போதே வந்து திடீர்னு வந்து கலர்லாம் ஒரு மாதிரி வந்து மாறும், ஓடி வந்துக்கிட்டு இருப்பா. ஸோ கிட்ட வர வர வந்து கலருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஸோ இப்போ ஏதோ கெட்ட நடக்குதான் அப்படின்னு வந்து இவங்க 4 பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர இப்போ அந்த டிக்கெட்டை பார்த்தா நேனியோட நேம் வந்து ரெட் கலரில் வருது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இங்கே 4 பேரும் வந்து பதறிக்கிட்டு இருக்கு. அதுதான் லைனில் வந்து திடீர்னு நேனியோட நேம் வந்து ரெட் கலரில் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க நேனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வரா. அப்போது ரெட் கலரில் வந்து வந்துடுது. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேனியை வந்து காணோம், எங்கே போனா அப்படின்னு வந்து எல்லாம் வந்து ஷாக்கில் வந்து இருக்காங்க. அப்போ பார்த்தா வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே வந்து நேனி வந்து விழுந்துருப்பா. இவங்க 4 பேருக்கும் வந்து ஒன்றுமே வந்து புரியல. இப்போ நம்ம நேனி வந்து செம்ம காண்டாயிடுற. நீங்கள் ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிப்பா. அப்போ திருப்பி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ இதுதான் அந்த கெட்டதா அப்படின்னு வந்து இவங்க 4 பேர் வந்து யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்து அந்த கசாமா வந்து டிக்கெட்டை பார்க்க இப்போ டக்குன்னு போவோட நேம் வந்து ரெட் கலரில் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து 4 பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரெட் லைனும் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அந்த டிக்கெட்டில் போர்டு நேம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போது இவங்க 4 பேர் ஒரே ஷாக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ போக்கு ஏதோ நடக்க போகுதுரா அப்படின்னு பார்க்குறாங்க. போவே வந்து பயந்துடுறான் அந்த சீனில். அப்படியே போவை வந்து பின்னாடி போக போக பார்த்தா கால் தடி கீழே வந்துடுறான். ஸோ போவுக்கு வந்து கெட்டது நடந்துச்சு அப்படின்னு வந்து மசாவை வந்து சொல்ல இப்போ அந்த டிக்கெட்டை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்க இப்போ தாங்க ஒரு ட்விஸ்ட்டே வந்து ரிவீல் ஆகுது. இந்த டிக்கெட்டில் எழுதினவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கெட்டது வந்து நடக்கும். அதுவும் வந்து 5 பேருக்குமே வந்து கெட்டது நடக்கும். யார் யார் பேர்லாம் இல்லை இருக்கோ எல்லாருக்குமே வந்து கெட்டது நடக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம பசங்கள்லாம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்க அப்போ நம்ம போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன் எல்லாருக்கும். இந்த டிக்கெட் வந்து ரொம்பவும் வந்து ஆபத்தானது அப்படின்னு நம்ம போ வந்து சொல்கிறோம். போ வந்து அந்த டிக்கெட் பற்றி விழாவரியாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த டிக்கெட் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்ல இப்போ நம்ம பசங்களாம் கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க. ஸோ நம்ம கசாமா சொல்கிறது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை எதுவும் ஆகாது அப்படின்னு வந்து சொல்ல போ வந்து அதை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்காத அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ நம்ம மசா வந்து பயப்பட பார்த்தா வந்து கசாமா நேம் வந்து ரெட் ஆகுது. நம்ம கசாமாவோட நேமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் ஆகிட்டு வர இப்போ வந்து நான் அந்த டிக்கெட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அந்த டிக்கெட்டில் வந்து ஏதோ மீனால் கெட்டது வர போகுதுன்னு வந்து போட்டிருக்குது. இதை பார்த்தோன்னே வந்து சைக்கிள் கேப்பில் வந்து கசாமாவை கலாய்க்க அப்படியே நம்ம கசாமாவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க நம்ம ஷின்சான் சும்மா இருப்பான். அவனும் வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். மீன் மாதிரி வேஷம் போட்டு கசாமாவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம கசாமா கொஞ்சம் கடுப்பாயிடும். அதே சமயத்தில் வந்து நம்ம கசாமா வந்து ரொம்பவும் வந்து பயந்துடுறான். அதுதான் இப்போ நம்ம கசாமா வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து பயந்துடுறான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம கசாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசாமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாடி போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்கிற கொடூரமான தாத்தா பார்த்தோன்னே கசாமா அலறி அடித்து ஓட நல்ல தாத்தா தான்ப்பா அப்படின்னு வந்து கசாமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறான். ஸோ கசாமாவுக்கு ஒரு கெட்டது நடந்துச்சு. ஸோ மீதிக்கு வந்து நம்ம மசாவும் ஷின்சான் மட்டும்தான். இப்போ நம்ம மசா கொஞ்சம் பெருமூச்சு விட அடுத்து அந்த டிக்கெட்டில் வந்து மசாவோட நேம் வந்து ரெட் ஆகுது. அவள் தான் நம்ம தம்பி வந்து பயந்துடுறாரு பார்த்து. ஏனி அதை பார்த்துட்டு மசா உனக்கு ஏதோ கெட்ட நடக்க போகுதுரா, மண்டப்பையில் எங்கே எடுத்து ஓடுறா அப்படின்னு வந்து சொல்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மசாவோட நேம் வந்து ரெட் கலரில் இது வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம மசாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயப்படுறான். அப்போ நம்ம ஷின்சான் பார்த்துட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த டிக்கெட்டில் வந்து மசா வந்து மறைஞ்சு போயிடுவான் அப்படின்னு வந்து ஒரு இது வந்து வருது. இதை பார்த்தோன்னே நம்ம மசா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏன் அப்படிலாம் மறைஞ்சு போவான் அப்படின்னு வந்து மசா வந்து பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு இப்போ மசாவோட கால் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிக்குது.
அவள்தான் இதை பார்த்த நம்ம தலைவன் பதறிட்டான். அவள்தான் கதை முடிஞ்சுதாடா அப்படின்னு வந்து கத்துறான். கையும் பார்த்தா கையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறையுது. அவள்தான் கத்த ஆரம்பிச்சிட்டான் நம்ம பையன். நீ கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஷின்சான் வந்து சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெட் கலரும் வந்து மசாவோட நேம் பக்கத்துல வர, இப்போ கசாமாவும் போவும் வந்து அந்த டிக்கெட் வந்து நல்லா கிழிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றானுங்க. ஆனா அவங்களால முடியல. ஏன்னா அந்த டிக்கெட் தன்னோட வேலையை வந்து காமிக்குது. ஸோ அவங்களால வந்து கிழிக்க முடியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைப்பா எங்களால் முடியல அப்படின்னு வந்து சொல்லிடுறானுங்க. இப்போ நம்ம ஷின்சான் வந்து ஒரு மார்க்கர் எடுத்து வேற சைடு வந்து போட்டுடுறான். ஸோ அப்போ அந்த ரெட் இதுவும் வந்து வரல மசா நேம் கிட்ட. ஸோ இப்போ வந்து பார்க்குறான் நம்ம ஷின்சானும் வந்து மார்க்கர் வச்சு கண்ணாமலான்னு வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அதை நம்ம கசாவும் பார்த்துட்டு நல்லா வேலை பண்ணிட்டே அப்படின்னு வந்து பாராட்டுறான். பார்த்தீங்கன்னா மசா பழைய நிலைமைக்கு வந்து வந்துடுறான். இதை பார்த்து நம்ம மசாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட திருப்பி அந்த டிக்கெட் வந்து வேலையை காட்டுது. திருப்பியும் வந்து அந்த ரெட் லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசா நேம் கிட்ட வந்து வர ஆரம்பிக்குது. நம்ம மசாவும் வந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிக்கிறான். நம்ம ஷின்சானும் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு அதை அந்த ரெட் லைனை வந்து எப்படியோ மசா நேம் கிட்ட வராத மாதிரி வந்து தடுக்க பார்க்குறான். ஸோ இப்போ நம்ம ஷின்சானும் வந்து கஷ்டப்பட்டு மார்க்கர் வச்சு இது பண்ணிருக்கான். மசாவை திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து திருப்பி வந்து மறையிறான். ஸோ அந்த டிக்கெட் சும்மா இருக்குமா திருப்பி வந்து மசா வந்து மறைய ஆரம்பிக்கிறான். நம்ம ஷின்சானும் சும்மா இருக்காமல் இந்த மாதிரி வந்து மார்க்கர் வச்சு பண்ணுறான். அப்போது ஒரு கட்டத்தில் வந்து மசா வந்து நல்லாவே வந்து மறைஞ்சிடுறான். இதை பார்த்துட்டு நேனி வந்து சொல்கிறான், மசா நீ ஃபுல்லாகவே மறைஞ்சிட்டடா அப்படின்னு. இப்போ மசா நம்ம வந்து ரெட் கலரில் வர ஆரம்பிக்க நம்ம ஷின்சானும் வந்து ஒரு வேலையை பார்ட்டி விட இப்போ அந்த ரெட் கலர் வந்து அப்படியே வந்து போயிடுது. லெவலப்பா நீ தப்புச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. நேனி இல்லையே எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கே, இந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா வந்து ஏதோ ஒன்று கெட்ட நடக்குமே அப்படின்னு வந்து நம்ம நேனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு மசா கொஞ்சம் ஜாலியாக இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு பால் நம்ம மசா தலையில வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே வந்துடுறான். நான் விழுந்துட்டேனே அப்படின்னு மசா வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கேன். ஸோ இப்போ மசாவுக்கும் ஒரு கெட்ட நடந்துச்சு. இப்போ கடைசியாக இருக்கிறது நம்ம ஷின்சான் மட்டும்தான். இப்போ நம்ம கசாவும் ஷின்சான் எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு முன்னாடி டிக்கெட்டில் வந்து திருப்பி நம்ம ஷின்சான் நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெட் கலரில் வந்து வர ஆரம்பிக்குது. ஷின்சான் வந்து பார்க்குறான், வந்து தண்ணி குடிச்சிருக்கான். பார்த்தா ஷின்சானோட கை கால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே ஷின்சான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மறையடா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நேனி வந்து கத்த, ஆல்ரெடி அந்த மார்க்கர் வச்சு எல்லாம் பண்ணனால வந்து எதுவும் பண்ண முடியல. அப்போ நம்ம ஷின்சான் வந்து திடீர்னு வந்து வழியில் துடிக்கிறான். ஷின்சானோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெட் ஆகிட்டு இருக்க, அந்த ரெட் மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர நம்ம ஷின்சான் வந்து ஏதோ வலி வர மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிருக்கான். இப்போ நம்ம ஷின்சான் ஒரு கட்டத்துக்கு மீறிடுறான். இப்போ